Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket பேசலாமா? எஸ் ஐபிஎல் 2026 என்னப்பா இன்னும் ஒரு வருஷம் இருக்குது இப்போயே பேசுகிறீங்கன்னா? ஆமாம், எல்லாரும் அதானே பேசிகிட்டு இருக்கீங்க. சஞ்சு சாம்சனை பற்றி பேசுங்க சார். ஏன் நீங்கள் பேசாமல் இருக்கீங்க? உங்கள் ஒப்பீனியன் என்ன? உலகமே பேசிகிட்டு இருக்கு. அண்ட் விட்டா ட்ரம்ப் கூட இதுதான் டிஸ்கஸ் பண்ணுறாரு சொல்லியிருப்பாங்க பிறகு. நிறைய ஃபேன்ஸ் சொன்னது இதுதான், ஐபிஎல் பக்கமும் வாங்க சார், சஞ்சு அடுத்த கேப்டனாம, சிஎஸ்கேக்கு அவர் தான் வைஸ் கேப்டனாம, ட்ரேடு ஆகிடுச்சாம, ராயல்ஸ் ராஜஸ்தான் கூட ப்ராப்ளமாம, வீடியோ போடுங்க சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால என்னோடய வெர்ஷனும் நான் சொல்கிறேன். என்னை கேட்ட அத்தனை பேருக்கும் கேட்ட விதத்தில் நல்லது தான். நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுப்பேன்னு தானே என்ன கேட்குறீங்க. சோஷியல் மீடியா ரூமர்ஸ் 2 வாரமாக இதான் ஓடிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் ஐபிஎல் 2025 முடிஞ்ச 15 நாள் கூட ஆகல, 15-16 நாள் தான் ஆகுது. உடனே அடுத்த வருஷம் மேல இல்லை ஏப்ரலில் என்ன நடக்கும் போது இப்போயே ஸ்கிரிப்ட் எழுதிட்டாங்க எல்லாரும். இப்போ போன வருஷம் நீங்கள் ராஜஸ்தான் ராயல் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் இன்ஜுரி இருந்தார். அதனால தான் ஃபஸ்ட்டு 3 மேட்ச் நீங்கள் கீப்பிங்கே பண்ணக்கூடாது நேஷனல் கிரிக்கெட் அகாடமி பெங்களூரில் சொல்லிட்டாங்க. அவங்க தான் பிசிசிஐ கண்ட்ரோலில் இருக்கிற நேஷனல் கிரிக்கெட் தான் சொல்லுவாங்க. நம்ம சொல்லலாம் நான் ஃபிட்டாக இருக்கேன் சார் அப்படின்னு, ஃபிட்டாகவே இருக்க மாட்டாங்க. அவங்க சொன்னாங்க நீ பேட்டிங் பண்ணலாம், ஆனால் 3 மேட்ச்சு நீ கீப்பிங் பண்ண முடியாது, ஏன்னா அது நிறைய ஒர்க் லோடு வேணும். ஜம்ப்பு, கேட்சு, லெக் சைடில் கலெக்ட் பண்ணணும், ஆஃப் சைடில் கலெக்ட் பண்ணணும். அவர் அதனால் என்ன பண்ணார், 3 மேட்ச் இம்பாக்ட் பிளேயராக வெளில உட்காந்து பேட்ஸ்மேனை விளையாண்டார். ரயான் பராக் லீட் பண்ணார். இதுதான் நடந்தது. அப்புறமா போயிட்டு இப்போ லெட்டர் வாங்கி வந்தார் என்சிஏலேருந்து, ஏசி நீங்கள் கீப்பிங் பண்ணலாம், உடம்பு ஃபிட் ஆகிடுச்சின்னு 4வது மேட்ச்லேருந்து கீப்பிங் பண்ணார். இதுதான் மெயின் ரீசன் அவர் வெளில உட்காந்ததுக்கு காரணம். ஏன்னா கீப்பிங் பண்ண முடியாததுனாலையும் கேப்டன்சி பண்ண முடியாதுனால he sat out. இம்பாக்ட் பிளேயராக விளையாண்டார் ராயல். அக்கார்டிங் டு ரிப்போர்ட் ராயல் செட் டு ரிலீஸ் அப்படின்னு அக்கார்டிங் கேள்விக்குறியோடு தான் எல்லா யூடியூப் சேனல் ஆகட்டும், எல்லா நியூஸ் பேப்பர் ஆகட்டும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் சொல்லிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லுவாங்க, எஸ்கேப் கிளாஸ் மாதிரி, நீ அன்றைக்கி சொன்னீங்க அப்படின்றதுக்கு அவங்க போட்டிருக்கிறதுக்காக வீடியோலாம் பாருங்களேன், நீங்கள் தேடி பாருங்கள். அக்கார்டிங் டு த ரிப்போர்ட் அப்படின்னா நான் சொல்லப்பா, யாரோ சொல்லியிருக்காங்க, அது அக்கார்டிங் டு த ரிப்போர்ட். ஒரு எல்லா யூடியூப் சேனலும் நியூஸ் பேப்பர்ஸுக்கு எடுத்து சொல்கிறேன் நான். லைக்லி டு கோ சிஎஸ்கே அப்படின்னா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, கேள்விக்குறி இருக்கா? ரைட். அண்ட் ரிப்போர்ட்டட்லி ஹேட் மீட்டிங், கேள்விப்பட்டோம், மீட்டிங் நடந்தது, கேள்விப்பட்டோம், எவனும் கண்ணால் பார்க்கல இன்னும். ஓகே. அண்ட் இன்னும் சில மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் பேப்பர் வந்து ஹவவர் நோ அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் ஃப்ரம் சிஎஸ்கே ஆர் ராஜஸ்தான் ராயல். இன்னும் எங்களுக்கு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரல ராஜஸ்தான் ராயல்கிட்டருந்தும் சிஎஸ்கேட்டருந்தும். அது கூட நானும் சேர்த்துக்கிறேன். பிசிசிஐட்டேருந்து எந்த கன்ஃபர்மேஷன் வரல, ஐபிஎல் கவர்னிங் கவுன்சிலேருந்து எந்த கன்ஃபர்மேஷன் வரல. ஸோ முக்கியமாக இங்கே சம்மந்தப்பட்டவங்க சஞ்சு சாம்சன், ராஜஸ்தான் ராயல், சிஎஸ்கே, பிசிசிஐ, ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில், இந்த 5 பேர் தான் இதில் சம்மந்தப்பட்டவங்க. இந்த 5 பேரை யாராவது சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். இவர் சிஎஸ்கேக்கு வர போகிறேன் யாரும் சொல்லலை. சும்மா வெறுவாயம் மென்னுட்டு இருப்பான், இந்த அவள் சாப்பிடு அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் என்ன மெயின் காரணம்னா, கலிஃபோர்னியா போயிருக்காரு ஃபேமிலியோட சஞ்சு சாம்சன். அவர் ஏதாச்சும் ரோடு கிராஸ் பண்ணுறாரு, அந்த பிளாட்ஃபார்ம் கீழே வந்து மஞ்சள் கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கு. மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சோன்னா ரோடு கிராஸ் பண்ணுறாரு, டைம் டு மூவ் ஆன் போட்டிருக்காரு. அது பல காரணங்கள் இருக்கலாம், இல்லை வேணும் குழப்பறதுக்காக போட்டு வச்சுருக்கலாம். டைம் டு மூவ் ஆன் போட்டேன்னு ஆஹா சொல்லிட்டார், பார்ப்பார் மஞ்சள் கொடுப்பார். இன்னும் நேற்று தான் இதுக்காக அமெரிக்காவில் போய் கலிஃபோர்னியாலாம் மஞ்சள் கோடு போட்ட மாதிரி இவருக்கு, ஒரு சிஎஸ்கே போய் போகிறாரு மஞ்சள் கோடு போகிறது. இன்னும் சரி, இதே கேட்குறேன், சப்போஸ் அங்கே ப்ளூ கோடு இருந்தால் மும்பை இந்தியன்ஸ் போகிறாருன்றீங்களா? ப்ளூ கோடு சார், மும்பை இந்தியன்ஸ் போகிறாரு எல்லாம் சொல்லிட்டாங்க. இன்னும் தீர ஆராய்ங்கப்பா, யார் என்ன சொன்னால் ஒன்று டமான்னு நம்பிடக்கூடாது. இன்னும் அண்ட் இது வரைக்கும் இன்னும் சில விஷயத்தை நான் சொல்லிடுறேன். எனக்கே நான் சில கேள்விகள் இருக்குது. யார் யார் வந்து சிஎஸ்கேக்கு வராரு சொன்னீங்களோ அவங்கெல்லாம் இதுக்கு பதில் சொல்லுங்கள். இந்த வாரம் கேள்விக்கு சிஎஸ்கே இந்த 18 சீசனில் ஒரே ஒரு வாட்டி தான் ட்ரேட் இன் பண்ணியிருக்காங்க. அதுவும் யார்? ராபின் உத்தாப்பாவை 2020, 5 வருஷம் முன்னாடி. ஸோ தேர் நாட் கீன் ட்ரேட் இன் பண்ணுறேன், நீ இவர் எடுத்துக்கோ, நான் அவரை எடுத்துக்கிறேன், முன்னாடியே நான் அவரை எடுத்துக்கிறேன், இதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த இருக்கிற டீம் வச்சு தான் தோனி எப்போதுமே விளையாடிட்டு இருப்பார். நான் திடீர்னு சர்ப்ரைஸ் வருமே தவிர ஈவன் பிளேயிங் 11 மாற்ற மாட்டாங்க. அது ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அதே 11, வி ஆர் கோயிங் வித் த சேம் 11, வி ஆர் இன் த ப்ராசஸ். இப்படி இருக்கும் சிஎஸ்கே. அது போன சீசன் சஞ்சு சாம்சன் அவர் ஒரு பெரிய விராட் கோலி அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணார்ல. ஹி ஹஸ் நெவர் ஜஸ்டிஃபைட் இஸ் டேலண்ட். சஞ்சு சாம்சன் 10 வருஷமாக லைம் லைட்டில் இருக்காரு, இந்தியன் வராரு போகிறாரு. அந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய கிரேட் டெஸ்ட் பேட்ஸ்மேன் கிடையாது ஒரு சிஎஸ்கே ஓடி வரணும்னு. 285 ரன் எடுத்தார் போன சீசன் 9 மேட்ச்சில். ஆவரேஜாக பார்த்தா கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா ஆகுது ஒரு ரன்னுக்கு. 14 கோடி அவருக்கு பே பண்ணாங்க. இதில் இன்னொன்று நீங்கள் பார்க்கணும், ராஜஸ்தான் ராயல் 9th, சிஎஸ்கே 10th. மேலே இருக்கிற 8 டீமை விட்டாங்க. டக்குன்னு 9, 10 கடைசியாக வந்தவங்க ஒருத்தர் வராங்கன்னு அவங்க தேவையில்லாம் உங்களை போட்டு குழப்பிக்கிறீங்க. ரைட். இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண தேங்க்ஸ் சொல்கிறோம். இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷனால் தான் வீடியோ போட முடியுது, இல்லைனா கண்டிப்பாக போட முடியாது. இவ்வளோ வீடியோ
ஒரு வீடியோட நிறுத்திருக்க முடியும். ஏன்னா இதில் ஏகப்பட்ட ஒர்க் லோடு இருக்குது, உங்களுக்கு தெரியும். இப்போ ராம்குமார் என்ற ஒரு $2 கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அப்புறம் மெல்வின் ஜோன்ஸ் 40 rupees கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ராம்குமார் அண்ட் மெல்வின் ஜோன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 40 rupees தான் மினிமம். லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்னு ஒரு பட்டம் ஒரு அமுக்கு 40 rupees. இன்னும் அடுத்த வீட்டில் உங்கள் பேரை சொல்லுவோம். யூடியூப்பே உங்கள் பேருக்கு பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போடுவாங்க. சேனல் வச்சு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் நினச்சி பாருங்கள், 5000 பேர் பார்த்தா தான் $1 வரும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், ஒரு $85 $85 இன்றைக்கி. 5000 பார்த்தா $85 வரும். அப்போ பாருங்கள் எவ்வளோ ஒர்க் லோட் இருக்குன்னு. எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு போகிறது ரொம்ப ஈஸி. எனக்கு பேஷன், யங்ஸ்டர்ஸ் நிறைய பேரை மோட்டிவேஷனாக பேசுகிறீங்க சார், பேசுகிறதுனால தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கோம். அதுக்காக ஒரேடியாக நஷ்டத்துலேயும் போக முடியாது. நான் வேணால் சம்பளம் வாங்காமல் உட்காந்துக்கலாம், என்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல, ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னோட கேள்விகள் என்னப்பா உங்கள் கேள்வி கேட்டுறேன் நான். சில கேள்வி, MS தோனி அனௌன்ஸ் பண்ணிட்டாரா ரிட்டையர்மெண்ட்? நம்பர் 1 கேள்வி. ஏன்னா சஞ்சு சாம்சன் இஸ் விக்கெட் கீப்பர். நீங்கள் சொல்கிறது அவர் தான் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வந்துட்டாருப்பான்னு. ரைட். 2வது கேள்வி, சாம்சன் அப்படி தோனி ரிட்டையர் ஆகலை, அனௌன்ஸ் பண்ணிட்டு இன்னும் வரல, அப்படின்னு இன்னும் வரல, பேட்ஸ்மேனாகவும் ஃபீல்டராகவும் விளையாட போகிறாரா சஞ்சு சாம்சன்? இது 2வது கேள்வி. 3வது கேள்வி, சஞ்சு சாம்சன் கேப்டன்றீங்களா, அப்போ ருத்ராஜ் என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா ருத்ராஜ் வந்து இன்ஜுரினால தான் இப்போ வெளில உட்காந்தாரு. இப்போ தோனிக்கு அப்புறம் பயங்கர ஃபாலோவர்ஸ்னால் அது ருத்ராஜ் கைக்வாடு தாங்க, CSKக்கு. அவங்க வேறு அகாடமிக்கெலாம் கூப்பிட்டு போய் அவர் பசங்கள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அவர் என்ன தப்பு பண்ணார் ருத்ராஜ் கேப்டன் சுட்டி தூக்க? அதெல்லாம் தூக்க மாட்டாங்க சார், அவர் தான் கேப்டன் சொன்னால். அப்போ சஞ்சு கேப்டன்சி இல்லாமல் வந்து விளையாடுவாரா, ஆஸ் அ பிளேயராக விளையாடுவாரா? இது ஒரு கேள்வி இருக்குது. அப்படியே ஒரு சஞ்சு சாம்சன் டமால்னு தூக்கின்னு வந்து கேப்டனை போட்டிங்கன்னா என்ன தெரியுமா ஆகும்? இந்த ஹார்திக் பாண்டியா குஜராத் டைட்டலுக்கு கொண்டு வந்து மும்பை இந்தியன்ஸில் போட்டு என்ன ஆச்சு ஃபர்ஸ்ட் சீசன்? அதான் ஆகும். ஆமாம், இது வை யூ ஃபிக்ஸ் இட் வென் இட் இஸ் நாட் ப்ரோக்கன், வென் இட் இஸ் நாட் நெசசரி. ஆச்சா, இன்னும் கேள்வி முடியல. கான்வே, உர்வில் பட்டேல், MS தோனி, இந்த 3 பேருமே விக்கெட் கீப்பர்ஸ். ஸோ இவங்க யாருமே நீங்கள் விக்கெட் கீப்பிங் பண்ணாதீங்கப்பா. நான் அந்த சஞ்சு சாம்சன் தான் வந்தப்போ க்ளவுஸ் வாங்கி வந்துட்டேன்ப்பா, இன்னர் வாங்கி வந்துட்டேன் வாலாஜா ரோடில். இதான் நீ மாட்டிக்குன்னு சொல்ல போகிறீங்களா? இவங்களாம் கீப்பிங் பண்ண மாட்டாங்களா? ரைட். எப்போது இன்னும் தெரிஞ்சுங்க, அக்டோபர் மாதத்தில் தான் ட்ரேடிங் நடக்கும் எப்போதுமே. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்ல மாட்டாங்க. அப்படி நீங்கள் 10 நாளில் ட்ரேடிங் பண்ணால் 10 டீம் நேரம் ஸ்டார்ட் பண்ணியிருக்குமே. நான் அவரை எடுத்துக்கிறேன், நான் இவர் எடுத்துக்கிறேன், இண்டி கிளாஸ் இங்கே நான் எடுத்துக்கிறேன், ரோஹித் சர்மா அங்கே போயிட்டார் RCBக்கு, விராட் கோலி வந்துட்டார் இங்கே போயிட்டார். ஸ்பெகுலேஷன் சொல்கிறது என்ன வேணால் சொல்லிட்டு போகிறேன். நான் கூட தான் சொல்லலாம் ரோஹித் சர்மா வர போகிறாரு இப்போ CSKக்கு, அவர் தான் கேப்டன் அக்கார்டிங் டு த சோர்சஸ். லைக்லி, மேபி, மைட் பி, இருக்கலாம் அப்படின்னு நான் கூட தான் சொல்ல முடியும். இன்னும் கொஞ்சம் நல்லா தீர ஆராயணும். யூ ஹேவ் டு திங்க் த ப்ராபபிலிட்டிஸ், பாசிபிளாக இல்லையான்னு. எல்லாம் சில கேள்வி கேட்டேன்னா இன்னும் சில விஷயம் சொல்கிறேன். 2026 என்ன புது ரூல் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல. IPL தான் சொல்கிறேன், ஒவ்வொரு வருஷம் புதுசாக கொண்டு வருவாங்க. இம்பேக்ட் பிளேயருங்கிறது, அப்புறம் 2 பவுன்சர் அலோடுங்கிறது, நோ பால் ஃப்ரீ ஹிட்டுங்கிறது, இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களா? ஏன்னா இது மெகா ஆப்ஷன் கிடையாது, இட் இஸ் அ மினி ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்கள்கிட்ட 14 கோடி ரூபாய் வேணும் சஞ்சு சாம்சன். யாரை வெளில துரத்திட்டு எடுக்க போகிறீங்க? எங்கேருந்து வரப்போகுது அந்த 14 கோடி? யாராவது நீங்கள் துரத்தணும். ஆச்சா, மினி ஆப்ஷன் தான் வரப்போகிறது. அண்ட் 14 கோடிக்கு அவர் ஒர்த்தா? அப்படியே தட்டு மாதிரி நீங்களாம் சொல்கிறதுனால எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். இவரால் என்னென்ன ப்ராப்ளம் வரும் டீம் உள்ள நம்ம சொல்கிறேன் பாருங்கள், என்னென்ன டிஸ்டர்ப் ஆகணும். ருத்ராஜ் அண்ட் கான்வே தான் ஓப்பன் பண்ணணும். போன சீசன் அவங்க ஓப்பன் பண்ணாததுனால தான் நம்ம கடைசியில் போய் நிற்கிறோம் 10வது நம்பர். லக்கிலி 10 டீம் தான். நம்பர் 3ல் ருத்ராஜ் வந்தார், அப்புறம் இன்ஜூரி ஆகிட்டார். ரைட். அப்போ என்ன ஆகும்? ருத்ராஜ் கான்வே தான் ஓப்பன் பண்ணி ஆகணும். நம்பர் 3ல் உர்வில் பட்டேல், அவர் வர பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சார் புது பையன். அப்புறம் ஆயுஷ் மாத்ரே, அவர் வேறு வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கார். டாப் 4ல் இந்த 4 பேர் ஆயிடுச்சா? இந்த ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல் இன்னொரு 15 வருஷத்துக்கு விளையாடலாம் CSKக்கு. அதை நீங்கள் நோட் பண்ணோம், யங் பிளேயர்ஸ். ரைட். அப்புறம் மிடில் ஆர்டரில் போட்டுருவோம் சார் நாங்கள் அப்படின்னா அப்போ டெவல் பிரவேஷ், சிவம் டூபே என்ன பண்ண போகிறீங்க நம்பர் 5 and 6? ஸோ ருத்ராஜ், கான்வே, உர்வில் பட்டேல், ஆயுஷ் மாத்ரே, சிவம் டூவே, டெவால் பிரவேஷ், இந்த 6 பேரில் யாரோ ஒருத்தரை நீங்கள் நவுத்தணும். அப்போ தான் நீங்கள் சஞ்சுவை இன்சர்ட் பண்ண முடியும். அதுவும் 5-6 விடுங்க. அவர் விளையாண்டா டாப் 3ல் தான் இது வரைக்கும் விளையாட்டார். அவர் டொமஸ்டிக் ஆகட்டும், இது இன்டர்நேஷ்னல் ஆகட்டும், IPL ஆகட்டும், எதிர் ஓப்பன்லாம் கூட பண்ணியிருக்காரு, இல்லைனா 1 down தான். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த 6 பேரில் யாரை தூக்கி போடலாம்? கேப்டன்சிக்கு வர கெய்க்வாட்னால தானே கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு. இப்போது கெய்க்வாட் கேப்டன்சியில் சஞ்சு சாம்சன் விளையாடுவாரா? அப்படி கேப்டன் இல்லைன்னா எதுக்கு அவர் இந்த டீமுக்கு வரணும் சொல்லுங்கள்? வேர் வில் ஹி பேட்? கடைசி ஃபியூ மேட்செல்லாம் செட் பண்ணியிருக்கோம் மிடில் ஆர்டர், பிரேவிஸ், சஞ்சு, சிவம் டூபே, ஜடேஜா, தோனின்னு. ஸோ எல்லாத்துக்கும் மெயினாக தோனி ரிட்டையர் அனௌன்ஸ்மெண்ட் வரணும். வரலையா? ஃபர்கெட் எவ்ரிதிங். வந்தாலும் இந்த இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது அவங்க சொன்னாங்க சார் விலகாக பறக்குது சார், நான் பால்கனில் பார்த்தா அதை போது விலகாகனா நினைக்காதீங்க. திங்க் அண்ட் டிசைட். எல்லாத்தோட டூ ஏர்லி, இன்னும் 7-8 மாதம் இருக்குது எல்லாத்துக்குமே.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வரமாட்டாருங்க. அவர் வந்தாருன்னா இப்போ நான் சொன்னதில் ஏதாவது ஒருத்தரை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணி ஆகணும். பேட்டிங் ஆர்டர் டிஸ்டர்ப் பண்ணணும், கேப்டன்சி டிஸ்டர்ப் பண்ணணும், விக்கெட் கீப்பிங் டிஸ்டர்ப் பண்ணணும். அந்த அளவுக்கு இவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய பிளேயர் கிடையாது. பென் ஸ்டோக்ஸ் வந்தாலும் விளையாட மாட்டாருன்னு, விளையாட வைக்க மாட்டாங்கன்னு சொன்னால் நடந்ததா இல்லையா? இன்ஜுரினால வெளில தான் உட்காந்துருந்தாரு. ஸோ இதுதான் என்னோட தியரி அபவுட் சஞ்சு சாம்சன். ரைட்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அப்போல்லாம் இல்லை சார், 14 கோடி நானே கொடுத்துருவேன் சார் அவருக்கு, அவர் விளையாட்டோன்னு யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். பொறுப்பு பார்த்த அத்தனை பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.